Good evening. Myself, Venkatesh, working as an assistant professor. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல இருக்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட் லெக்ராஞ்சியன் டைனமிக்ஸ்ல லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்னா என்ன அண்ட் அந்த லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை யூஸ் பண்ணி சில சிஸ்டம்ஸுக்கு எப்படி ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதுறது அண்ட் அதுல இருக்கிற சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அலாங் வித் சம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் இதை டிஸ்கஸ் பண்றதா இன்னைக்கு நம்ம கிளாஸோடைய அப்ஜெக்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சிலபஸை பொறுத்த வரைக்கும் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறத 6 சாப்டர்ஸா நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப பேசிக்கான நியூட்டோனியன் மெக்கானிக்ஸ். செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லெக்ராஞ்சியன். அண்ட் தேர்ட் ஹாமில்டோனியன். ஃபோர்த் ஹாமில்டோனியனுடைய ஃபாலோயர் தான் canonical transformation, and fifth rigid body dynamics, last special theory of relativity. So இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது லெக்ராஞ்சியன் டைனமிக்ஸ்க்கு உள்ள லெக்ராஞ்சியன் equation of motion. Okay. So before going into the topic of Lagrangian, முதல்ல ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டத்துடைய பிஹேவியரை எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு ஈக்குவேஷனை தான் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்றோம். வெரி வெல் நோன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படின்னா அது F is equal to ma. ஸோ இதுதான் நம்மளுடைய ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். அண்ட் நீங்க இதை வந்து ஆக்சுவலா நியூட்டோனியன் மெக்கானிக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் நீங்க எந்த ஒரு டைனமிக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஐதர் லெக்ராஞ்சியன் டைனமிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி இல்ல ஹாமில்டோனியன் டைனமிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, that will finally reduced into this form. இந்த ஃபார்மேட்டுக்கு தான் திரும்ப வந்து நிற்கும். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவல் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படிங்கிறது. இதுல நியூட்டோனியன் மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு இன்னொரு ஒரு பேரு வெக்டோரியல் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நியூட்டோனியன் மெக்கானிக்ஸ்க்கு இன்னொரு பேரு வெக்டோரியல் மெக்கானிக்ஸ். ஏன்னா இது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதுறதுக்கு வெக்டர் காம்போனன்ட்டை டிபெண்ட் பண்ணிருக்கு. A vector acceleration, we know that acceleration is a vectorial notation. அதனால நியூட்டோனியன் மெக்கானிக்ஸ்க்கு இன்னொரு பேரு வெக்டோரியல் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை எழுதுறதுக்கு அந்த சிஸ்டத்து மேல ஆக்ட் ஆகக்கூடிய எல்லா ஃபோர்ஸஸ், அந்த ஃபோர்ஸ்னால கிடைக்கிற நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது ஆக்சலரேஷன். ஸோ அதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு நியூட்டோனியன். இப்ப இதுக்கு அடுத்து வரக்கூடிய டைனமிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வெல் நோன் லெக்ராஞ்சியன். ஸோ லெக்ராஞ்சியன் என்ன பண்ணுதுன்னா அனாலிட்டிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற செக்மெண்ட்டுக்கு போகுது. இது நியூட்டோனியன், இது லெக்ராஞ்சியன். இது ஏன் அனாலிட்டிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா இட் டீல்ஸ் வித் ஸ்கேலர் குவான்டிட்டி. deals with scalar quantity. அந்த scalar quantity என்னன்னா எனர்ஜி.
ஸோ ஒரு சிஸ்டத்துடைய எனர்ஜியை பேஸ் பண்ணி ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதுறதை தான் நாம லெக்ராஞ்சியன் டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இதுல முக்கியமான கான்செப்டே எனர்ஜி தான். ஓகே, வித் திஸ் இன்ட்ரோ நம்ம லெக்ராஞ்சியன் டைனமிக்ஸ் குள்ள போகலாம். லெக்ராஞ்சியன் டைனமிக்ஸ்ல நம்மளுடைய அப்ஜெக்டிவ், முதல் அப்ஜெக்டிவ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை அட்டைன் பண்றது தான். ஸோ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை எங்க இருந்து எடுத்துட்டு வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாமில்டோனியன் பிரின்சிபிள். அதுக்கு இன்னொரு பேரு வேரியேஷனல் மெத்தட் அல்லது வேரியேஷனல் பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம சிஸ்டத்தை பத்தி பார்க்கும்போது ஒரு முக்கியமான கொஸ்டின் ஒண்ணு அரைஸ் ஆகுது. ஏன் ஒரு சிஸ்டம் எப்பவும் நியர்லி ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுது? சே ஃபார் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் அஸ்யூம் we have a pendulum. இப்ப இந்த பெண்டுலத்தை நான் ஆசிலேட் பண்ணி விட்டேன் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் போகுது அண்ட் அனதர் எக்ஸ்ட்ரீம் போகுது, திரும்ப மறுபடியும் இங்க, அதுக்கப்புறம் இங்க. சோ ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் மோஷனை தான் எப்பவுமே எக்ஸிபிட் பண்ணுது, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பொசிஷன் அண்ட் பிளேஸ். எங்க வச்சு நீங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலும் பெண்டுலத்துடைய மூவ்மெண்ட் இதுதான் நம்ம ஆசிலேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ நேச்சுரலா ஒரு கொஸ்டின் என்ன வருதுன்னா, ஏன் ஒரு சிஸ்டம் எப்பவும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுது? இந்த கேள்விக்கான பதில் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு சிஸ்டம் எப்பவும் லீஸ்ட் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பாத்தை தான் சூஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் பதில். லீஸ்ட் எனர்ஜி அப்படிங்கறத சொல்லியிருக்கோமா? லெக்ராஞ்சியன் டைனமிக்ஸ் எதை பத்தி டீல் பண்ணுன்னு சொன்னோம்? எனர்ஜி அப்படிங்கறதான் டீல் பண்ணும். ஸோ இந்த சிஸ்டத்தை இதுக்கு கரஸ்பாண்டிங்கான எனர்ஜியை பேஸ் பண்ணி நம்ம எழுதணும். ஸோ பிஃபோர் தட், வேரியேஷனல் பிரின்சிபிளுக்கும் இப்ப நம்ம பேசின இந்த கான்செப்டுக்கும் என்ன சம்பந்தம்? மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் தான் இந்த வேரியேஷனல் பிரின்சிபிள். ஸோ இந்த வேரியேஷனல் பிரின்சிபிள் என்ன சொல்லுதுன்னா, இப்ப நம்ம கிட்ட ஒரு 2 டாட் இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஏதோ 2 புள்ளி, ஒரு பிளேன் சர்ஃபேஸ்ல இருக்கிற 2 புள்ளி. இந்த 2 புள்ளிகளையும் நான் இணைக்கணும் அப்படின்னா, ஒண்ணு நான் இப்படி இணைக்கலாம், இல்லைன்னா இப்படி வந்து இணைக்கலாம். இன்னொரு வழி என்னன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை வச்சு இணைக்கலாம். இப்ப இந்த 3 பாத்துல எது லீஸ்டான பாத்தா இருந்திருக்கும்? ஆப்வியஸ் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிறது தான். இதுதான் வேரியேஷனல் பிரின்சிபிளுடைய முதல் பாயிண்ட். ஸோ ஆக்சுவலி வேரியேஷனல் பிரின்சிபிள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஃபங்க்ஷனை கன்சிடர் பண்ணிக்கங்க. இந்த ஃபங்க்ஷன் எதோடைய ஃபங்க்ஷன் அப்படின்னா y டாட் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க இன்டெகிரல் எடுக்கிறீங்க வித் லிமிட் x1 to x2. இதை நாம j அப்படின்னு சொல்றோம்னு நினைச்சுக்கோங்க. இப்ப இந்த ஃபங்க்ஷன் எப்போ தன்னுடைய எக்ஸ்ட்ரீமம் வேல்யூவை அட்டைன் பண்ணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரீமம் எப்ப தன்னுடைய எக்ஸ்ட்ரீமம் வேல்யூவை அட்டைன் பண்ணும் அப்படின்னா, டெல் ஜே ஈக்குவல் டு 0ங்கும் போது இந்த ஃபங்க்ஷன் தன்னுடைய எக்ஸ்ட்ரீமம் வேல்யூவை அட்டைன் பண்ணும். இந்த எக்ஸ்ட்ரீமம் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளேயே ரெண்டுமே இருக்கு, மினிமம் ஆஸ் வெல் அஸ் மேக்சிமம். இன்ஃபேக்ட் நான் இந்த பெண்டுலத்துல சொல்லும் போதே, பெண்டுலம் இனிஷியலா இங்க இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரீமம் போகுது, அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகுது அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணேன். ஓகேவா? சோ ஒரு ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் எப்ப தன்னுடைய எக்ஸ்ட்ரீம் வேல்யூ அட்டைன் பண்ணும், அதாவது எக்ஸ்ட்ரீமம் எப்ப அட்டைன் பண்ணும் அப்படின்னா, டெல் ஜே ஈக்குவல் டு 0ங்கும் போது தன்னுடைய எக்ஸ்ட்ரீமம் அட்டைன் பண்ணும். ஓகே, இப்ப எக்ஸ்ட்ரீமம் அட்டைன் பண்ணும்போது இந்த எஃப் உடைய வேல்யூ என்னவா இருக்கும்? இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஆய்லர் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஈக்குவேஷன் இஸ் சிம்பிளி d by dx of dou f by dou x dot, I'm sorry, y dot minus dou f by dou y equal to 0. Okay, so this is what the value of f எப்போ
ஜே தன்னுடைய எக்ஸ்ட்ரீமம்ல இருக்கும்போது. இப்ப இதே பிரின்சிபிள தான், அதான் இதே கான்செப்ட தான் நம்மளோட மெக்கானிக்கல் சிஸ்டத்துக்கு நம்ம அப்ளை பண்ண போறோம். எப்படி? இப்ப நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்ல ஒரு சிஸ்டம் ஏன் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுதுன்னா, அதோடைய எனர்ஜிய எப்ப மினிமமா ஸ்பெண்ட் பண்ணுமோ அந்த பாத்த சூஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னோம். அந்த பாத்து தான் இங்க ஆசிலேஷன். ஒரே பிளேன்ல முன்னும் பின்னும் போயிட்டு வர்ற இந்த பாத்து தான் பெண்டுலத்துக்கான மினிமம் எனர்ஜி பாத்து. ஓகேவா? அப்படின்னா நான் இங்க லீஸ்ட் ஆக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாமா? எக்ஸ்ட்ரீமம்ல மினிமமும் இருக்கும் மேக்சிமமும் இருக்கும். பட் நமக்கு எது தேவை அப்படின்னா மினிமம் எனர்ஜி. அதனால லீஸ்ட் ஆக்ஷன் அப்படிங்கறத எடுத்துக்கிறேன். ஓகே, இப்ப நான் இந்த இடத்துல ஒரு ஆக்ஷனை டிஃபைன் பண்றேன். இந்த ஆக்ஷன் என்னன்னா integral with the limit t1 to t2 L of q dot t dt. மேல பேசின அதே கான்செப்ட் தான். வேரியேஷனல் பிரின்சிபிள் அப்படிங்கிறது மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட். ஓகே, இப்ப அதை நம்ம ஒரு ஆக்ஷனுக்கு எடுத்துட்டு வரோம். அந்த ஆக்ஷன் தான் இங்க பெண்டலத்துடைய ஆக்ஷன். எதுவாகவும் இருக்கலாம், ஒரு சிஸ்டத்துடைய ஆக்ஷன் ஏ. இந்த ஏவை நான் எப்படி டிஃபைன் பண்ணிருக்கேன்? அகைன் த சேம் கான்செப்ட். இது எக்ஸ்ட்ரீமமா ரீச் பண்ணணும்னா, அட்டைன் பண்ணணும்னா del a ஈக்குவல் டு 0வா இருக்கணும். del a ஈக்குவல் டு 0வா இருக்கும்போது எல்லோட வேல்யூ நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? d by இங்க x இருந்ததுனால dx, இங்க t இருக்கு, so dt of dou L by dou q dot minus dou L by dou q equal to 0. So this is what Lagrangian equation of motion. Okay, இப்ப இதுல இருந்து நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்ப இதுல முதல்ல நம்ம எப்பவும் இந்த ஒரு சிஸ்டத்துக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த டேர்ம். இதுல இந்த q டாட் அப்படிங்கிறதுலாம் என்ன? q அப்படிங்கிறதுக்கு பேரு ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட். q டாட் அப்படின்னா ஜெனரலைஸ்டு வெலாசிட்டி. why the term generalized? அதுல நீங்க எந்த விதமான பெராமீட்டரையும் வச்சு டிஸ்கிரைப் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு நம்மளுடைய q ஒரு சமயத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ண முடியும், இன்னொரு சமயத்துல ஆங்கிள் அப்படிங்கறத கூட ரெப்ரசன்ட் பண்ண முடியும். தேவைப்பட்டா ஒரு கம்ப்ளீட் ஃபோர்ஸ கூட q-வால ரெப்ரசன்ட் பண்ண முடியும், மொமெண்டத்தை ரெப்ரசன்ட் பண்ணும். இப்படி எந்த விதமான குவான்டிட்டியை வேணாலும் அதால ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அதனால அதை நம்ம ஜெனரலைஸ்டு அப்படின்னு சொல்றோம். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஜெனரலைஸ்டு நோட்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சிஸ்டத்துடைய டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்தை ஆல்ரெடி இந்த ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் மூலமா ரொம்ப ஈஸியா டீல் பண்ண முடியும். அதனாலதான் நம்ம ஜெனரலைஸ்டு நோட்டேஷன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டுக்கு போறோம். இப்ப இந்த ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்டுடைய டைம் டெரிவேட்டிவ் தான் q டாட். Simply q dot is equal to dq by dt. இந்த q dot நம்ம velocity அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் அகைன் Lagrangian equation of motionக்கு வந்தோம்னா நம்ம முதல்ல டீல் பண்ண வேண்டிய செக்மெண்ட் இந்த செக்மெண்ட் தான். ஒருவேளை இந்த dou L by dou q in case dou L by dou q equal to 0 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு சிஸ்டத்தை அனலைஸ் பண்றீங்க, அந்த சிஸ்டத்துல dou L by dou q equal to 0 ஆயிடுச்சுன்னா கரஸ்பாண்டிங் q-வை நாம சைக்ளிக் கோஆர்டினேட் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ignorable கோஆர்டினேட்.
ஸோ பிஃபோர் திஸ் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆட் பண்ணிடுறேன். நம்ம லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதுறோம் இல்லையா, இது ஒரு சிஸ்டத்துக்கு ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் தான் இருக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. எத்தனை ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் இருக்கோ அத்தனை ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதணும். உதாரணத்துக்கு n நம்பர் ஆஃப் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் இருந்ததுன்னா we have to write n equation of motion, Lagrangian equation of motion. சரிங்களா? இப்ப அதுல ஏதோ ஒரு கோஆர்டினேட், ஒரு சிஸ்டத்துக்கு ரெண்டு கோஆர்டினேட் இருக்குன்னு கூட அசியூம் பண்ணிக்கோங்க. அப்ப நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதணும். அதுல ஒரு பர்டிகுலர் கோஆர்டினேட்டுக்கு டோ எல் பை டோ கியூ பார்க்கும்போது 0 ஆயிடுச்சுன்னா அந்த பர்டிகுலர் கோஆர்டினேட்டை நம்ம சைக்ளிக் கோஆர்டினேட் அல்லது இக்னோரபிள் கோஆர்டினேட் அப்படின்னு சொல்றோம். ஏன் இக்னோரபிள் அப்படின்னு சொல்றோம்னா, ஒன்ஸ் நீங்க ஒரு கோஆர்டினேட்டுக்கு சைக்ளிக் தான் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதணுங்கிற அவசியம் இல்ல. எதனால இல்ல? அடுத்த கேள்வி. So d by dt of dou L by dou Q dot minus dou L by dou Q equal to 0. இதுதானே நம்மளோட ஈக்குவேஷன். இப்ப இதுல நான் dou L by dou Q 0 ஆக்கிட்டேன்னா இப்ப இந்த ஈக்குவேஷன் நமக்கு எப்படி ரெடியூஸ் ஆயிரும்? d by dt of dou L by dou Q dot equal to 0 வந்துருமா? ஏதோ ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டிய டிஃபரன்ஷியேட் பண்றீங்க, அதோட வேல்யூ 0 ஆகுதுன்னா இந்த டேர்ம் மஸ்ட் பி a constant. ஓகே, சோ இதுக்கு நாம தனியா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதணுங்கிற அவசியம் இல்ல. ஒரு மோஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் மோஷன் சொல்லிட்டா அதுக்கு நம்ம தனியா ஈக்குவேஷன் எழுதணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஓகேவா? சோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த Q, அதாவது இந்த ஈக்குவேஷன் தான் ஹெல்ப் பண்ணுது. அதனால இந்த Q நம்ம இக்னோரபிள் கோஆர்டினேட் அப்படின்னு சொல்றோம். சரி, இப்ப இந்த கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, தட் இஸ் அவர் dou L by dou Q dot. இப்ப இதுக்கு நம்ம என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா மொமெண்டம் அப்படின்னு பேர் வைக்கலாம். ஜெனரலைஸ்டு மொமெண்டம். ஓகே, சோ மூணு டேர்ம்ஸ் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். ஒன்னு Q ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட், அடுத்தது Q டாட். Q டாட் அப்படின்னா dq by dt. இதுக்கு நம்ம வச்சிருக்கிற பேரு ஜெனரலைஸ்டு வெலாசிட்டி. மூணாவது P which is equal to dou L by dou Q dot. இதை நாம ஜெனரலைஸ்டு மொமெண்டம் அப்படின்னு சொல்றோம். இப்ப கடைசியா ஒரே ஒரு கன்க்ளூஷன். அகெயின் இதே விஷயம்தான். if dou L by dou Q equal to 0 அப்படின்னா then அதுக்கு கரஸ்பாண்டிங்கான PI கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா வச்சுக்கோங்க. dou L by dou QI is equal to 0னா QI நம்ம சைக்ளிக்னு சொல்லுவோம். QI is cyclic and இதுக்கு கரஸ்பாண்டிங்கான மொமெண்டம் PI is conserved or constant. Both are same. கன்சர்வ்ட்னு சொன்னாலும் சரி, கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னாலும் சரி, both are same. ஓகே, சோ இது எல்லாமே இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை மட்டுமே சம்டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் ஒரு கோஆர்டினேட்டை சைக்ளிக் கோஆர்டினேட்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான கண்டிஷன் என்ன? இதுதான் அந்த கண்டிஷன். இன்னொரு ஆங்கிள் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஒரு கோஆர்டினேட் சைக்ளிக் கோஆர்டினேட் அப்படின்னா எந்த குவான்டிட்டி கன்சர்வ் ஆகும், அதுக்கு கரஸ்பாண்டிங்கான மொமெண்டம் கன்சர்வ் ஆகும். ஓகே, சோ இதுதான் நம்ம லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல பார்க்க வேண்டிய விஷயம். இப்ப அடுத்தது இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை ஒரு ரெண்டு மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸுக்கு அப்ளை பண்ண போறோம். பிகாஸ் இந்த மெக்கானிக்கல் சிஸ்டம் ரிலேட்டடா இது வரைக்கும் நிறைய கேள்விகள் வந்திருக்கு. அதனால இந்த ரெண்டு மெக்கானிக்கல் சிஸ்டத்துக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பார்ப்போம், ஃபாலோட் பை சம் क्वेश्चंस.
ஃபர்ஸ்ட் சிஸ்டம் ரொம்ப சிம்பிளான சிம்பிள் பெண்டுலம். ஸோ சிம்பிள் பெண்டுலம் அப்படிங்கிறது ஒரு ரிஜிட் சர்ஃபேஸ், அந்த ரிஜிட் சர்ஃபேஸ்ல இருந்து ஒரு ஸ்ட்ரிங் அண்ட் அதோடைய எண்ட்ல ஒரு மாஸ். ஸோ திஸ் இஸ் அவர் சிம்பிள் பெண்டுலம். ஸோ முதல்ல லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதணும்னா நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்க வேண்டியது லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல டோ எல் அப்படின்னு ஒரு டேர்ம் எழுதுறோம் இல்லையா, d by dt of dou L by dou Q dot minus dou L by dou Qi equal to 0. இதுல இந்த L அப்படிங்கறத தான் லெக்ராஞ்சியன் சொல்றோம். ஒரு சிஸ்டத்துடைய L வேல்யூ வேணும்னா T minus B. இதுல Tங்கிறது கைனடிக் எனர்ஜி பார்ட், V அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்ட். So with this knowledge, லெக்ராஞ்சியன் எழுதணும்னா நமக்கு தேவை இந்த சிஸ்டத்துடைய கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. நெக்ஸ்ட், இப்ப இந்த சிஸ்டத்துக்கு கைனடிக் எனர்ஜிங்கிறத எப்படி எழுதுறது? பேசிக்கா இப்ப இந்த சிஸ்டம் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸ்ட்ரிங்கோட லென்த்தை எல்னு வச்சுக்குவோம். இப்போ ஒருவேளை இந்த பெண்டுலம் மூவ் ஆகி இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஸ்டில் இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்ல எந்த சேஞ்சுமே இருக்காது, சோ எல் தான். பட் இந்த ஒவ்வொரு பொசிஷனுக்கு வரும்போதும் என்ன மாறி இருக்கும் அப்படின்னா தீட்டாங்கிறது மட்டும் தான் மாறி இருக்கும். எது மாறுதோ அது மாறுறதுக்கு ஃப்ரீடம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப இந்த சிஸ்டத்துல டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான், அது தீட்டா மட்டும்தான். இந்த தீட்டாவை தான் நாம வேரியபிள் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகே, சோ நம்மளுடைய ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் இந்த கேஸ்ல தீட்டா மட்டும்தான். மொத்தமா ரெண்டு இருக்கு, எல்லும் இருக்கு தீட்டாவும் இருக்கு. பட் இங்க ஒரு கன்ஸ்ட்ரெயின்டே என்னன்னா இந்த எல் மாறக்கூடாது அப்படிங்கிறது தான். ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆளு தீட்டா தான். சோ இந்த சிஸ்டத்துக்கு இருக்கிற டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஒன்னே ஒண்ணு, அந்த ஒண்ணு தீட்டா. ஓகேவா? அப்ப இந்த ஒரே ஒரு தீட்டாவை பொறுத்து நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை எழுதணும்னு அர்த்தம். இப்ப அடுத்தது இந்த டி அப்படிங்கறத எப்படி அட்டைன் பண்றது? T-க்கான ரிலேஷன்ஷிப் இஸ் half m x dot square plus y dot square plus z dot square. இது கார்டீசியன் சிஸ்டமா இருந்ததுன்னா, ஒருவேளை நம்மளுடைய சிஸ்டம் சிலிண்ட்ரிக்கல் சிஸ்டமாவோ இல்ல சிலிண்டர்களுடைய another வெர்ஷன் சர்க்குலர் சிஸ்டமாவோ இருந்ததுன்னா r dot square plus r square theta dot square plus z dot square. So this is our cylinder. சிலிண்டர்ல z equal to 0 னு மாத்திட்டீங்கன்னா what you will get is circular. So circular பொறுத்த வரைக்கும் t is equal to half m r dot square plus r square theta dot square. இன்னொரு ஒரு சிஸ்டம் இருக்கு, நமக்கு இந்த கேஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அது தேவையில்லை. இங்க z அப்படிங்கிறது 0. நம்மளுடைய இந்த சிம்பிள் பெண்டுலம் கேஸ்ல z equal to 0. ஏன்னா மொத்த மூவ்மெண்ட்டுமே பிளேன்ல தான் நடக்க போகுது. அப்ப மொத்தமே ரெண்டு கோஆர்டினேட்ஸ் தான். அப்ப நம்ம இந்த சிஸ்டத்தை எடுத்துக்கிட்டா ப்ராப்பரா இருக்கும். இன்னொரு ஆங்கிள் சொல்லணும்னா இந்த பெண்டுலம் ஒருவேளை ஃபுல் ரொட்டேஷன் அடிச்சா கூட என்ன ஃபார்ம் பண்ணும்னு பாத்தீங்கன்னா சர்க்கிள தான் ஃபார்ம் பண்ணும். ஒருவேளை அப்படி ஃபுல் ரொட்டேஷன் அடிச்சா கூட இது கம்ப்ளீட்டா என்னதான் ஃபார்ம் பண்ண முடியும்? சர்க்கிள் அப்படிங்கறதான் ஃபார்ம் பண்ண முடியும். அப்ப இந்த சிஸ்டத்தை நம்ம டீல் பண்றதுக்கு சர்க்குலர் கோஆர்டினேட் பெஸ்ட். நெக்ஸ்ட், இப்ப இதுல என்ன கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு அப்படின்னு பாருங்க. இதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம்.
இந்த ஈக்குவேஷனை. இப்ப இந்த ஈக்குவேஷன்ல ஆர்னு ஒரு டேர்ம் இருக்கு, தீட்டான்னு ஒரு டேர்ம் இருக்கு, ஆறு தீட்டா. இதுல ஆர் அப்படிங்கிறது சர்க்கிளுடைய ரேடியஸ். நம்ம கேஸ்ல சர்க்கிளுடைய ரேடியஸ் என்ன? எல். ஓகே, பட் இந்த எல் ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம முதவே சொல்லியாச்சு, which is the constraint அப்படின்னு சொல்லியாச்சு, அது மாற முடியாது. எல் கான்ஸ்டன்ட்னா எல் டாட் 0. ஓகே, இப்ப நம்மளுடைய கைனடிக் எனர்ஜி டேர்ம் கிடைச்சிருச்சு. கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half m r ஸ்கொயர் அண்ட் தீட்டா டாட் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி எழுதணும். இப்ப இந்த சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே ஒரு ரிஜிட் சப்போர்ட் இருக்கு. இந்த ரிஜிட் சப்போர்ட்ல இருந்து ஒரு ஸ்ட்ரிங் தொங்குது, அது கூட ஒரு மாஸ் அட்டாச் பண்ணிருக்கோம் அப்படின்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணேன். மாஸ் அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா இது மேல ஒரு கிராவிட்டி எப்பவுமே ஆக்ட் ஆகும். சோ mgங்கிற ஒரு ஃபோர்ஸ் எப்பவுமே இருக்கும், which is a downward force. இந்த ஃபோர்ஸ் கொடுக்கிறது யாரு? கிராவிட்டி. அப்ப கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலை தான் நம்ம இங்க யூஸ் பண்ணிக்க போறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலை பொறுத்த வரைக்கும் தட்ஸ் பியூர்லி a conservative force. ஃபோர்ஸ்ல ரெண்டு டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கும், ஒன்னு கன்சர்வேட்டிவ், இன்னொன்னு டிசிபேட்டிவ் அல்லது நான் கன்சர்வேட்டிவ்னு சொல்லலாம். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸா இருந்ததுன்னா பாத் இண்டிபெண்டன்ட், ஒன்லி ஹைட்டை மட்டுமே டிபெண்ட் பண்ணிருக்கும், அல்லது ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் இதை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருந்ததுன்னா தட் ஃபோர்ஸ் இஸ் கால்டு கன்சர்வேட்டிவ். ஓகே, இங்க நம்மளுடைய கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான எக்ஸ்பிரஷனே v இஸ் ஈக்குவல் டு mgh. ஓகே, இதுல m அப்படிங்கிற மாஸ் கான்ஸ்டன்ட், ஜிங்கிறதும் கான்ஸ்டன்ட் தான். அப்போ ஒன்லி வேரியபிள் என்ன? h மட்டும் தான். சோ v அப்படிங்கறத எழுதணும்னா mg h2 மைனஸ் h1 எழுதுனா போதும். அப்ப எனக்கு ரெண்டு ஹைட் வேல்யூ மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகே, அந்த ரெண்டு ஹைட் வேல்யூ எதுனா, ஒன்னு பெண்டுலம் இங்க இருக்கு, இத ஒருவேளை h1 வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த மொமெண்ட்ல மேக்சிமமா இங்க இருக்கு. சோ திஸ் இஸ் யுவர் h2. இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு எதை கொடுத்துரும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளவு அப்படிங்கறத கொடுத்துரும். ஓகே, இப்ப நான் இதை தான் கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மொத்த ஹைட் அப்படிங்கறத நம்ம எல் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் mgl. ஓகேவா, அடுத்தது இப்ப நமக்கு தேவை என்ன? இந்த டிஃபரன்ஸ் எவ்வளவுங்கிறது தானே வேணும். மொத்த வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு எல். இப்ப எனக்கு இந்த டிஃபரன்ஸ் தான் வேணும்னா இந்த ஹைட் எவ்வளவுங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். இந்த ஹைட்டை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு எல் அப்படின்னு ஒரு கோஆர்டினேட் இருக்கு, தீட்டா அப்படின்ற ஒரு கோஆர்டினேட் இருக்கு. இந்த ரெண்டை யூஸ் பண்ணீங்கன்னா இந்த சைட இத எல் காஸ் தீட்டா அப்படின்னு கொண்டு வந்துடலாம். சோ மைனஸ் mgl cos theta. This is what the potential for this case. Okay, so once நம்ம kinetic energy கண்டுபிடிச்சாச்சு, பொட்டன்ஷியலையும் கண்டுபிடிச்சாச்சு, L is equal to P minus B. Substitute பண்ணிருங்க. So half m r square theta dot square minus mgl and plus mgl cos theta. Next Lagrangian equation of motion எழுதணும். இப்ப இதுல ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் எது? இந்த சிஸ்டத்துக்கு ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் எது? theta. Theta sir. Excuse me. Theta sir. Theta. 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 இதுதான் நம்மளுடைய ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்னா this denotes our qi. ஓகே, அப்ப நம்ம ஈக்குவேஷன் எப்படி எழுதிடலாம்? d by dt of dou L by dou theta dot minus
dou L by dou theta equal to 0. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எந்த டேர்ம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தோம்? முதல்ல நம்ம இந்த டேர்ம் தான் கண்டுபிடிக்கணும். So dou L by dou theta is equal to டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க தீட்டாவை பொறுத்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் எடுத்தீங்கன்னா cos theta டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன், so மைனஸ் mgl sin theta. Next dou L by dou theta dot m r square theta dot அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூவையும் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா d by dt of m r square theta dot plus mgl sin theta equal to 0. Okay. அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணிடலாம்? இது m r square theta double dot ன்னு எழுதிடலாம். theta double dot plus mgl sin theta equal to 0. ஒரு approximation, if theta is small, then sin theta can be written as theta. அது போக இந்த mr ஸ்கொயரால டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் theta double dot plus okay, actually I made one mistake. இத நம்ம ஜெனரல் நோட்டேஷனாவே தான் எழுதிக்கிட்டே இருக்கும். r இங்க இருந்து எடுத்துட்டு வந்தோம், இந்த ஈக்குவேஷன்ல இருந்து எடுத்துட்டு வந்து அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணிருக்கணும்னா இந்த r அப்படிங்கறத நம்மளோட கேஸுக்கு l அப்படின்னு மாத்தி இருக்கணும். ஓகே, சோ நான் ஜஸ்ட் அந்த சேஞ்சை இங்க ரிஃப்ளெக்ட் பண்ணிடுறேன். r equal to l, so இது m l square and mgl theta equal to 0. இப்ப mr ஸ்கொயரால டிவைட் பண்ணிட்டீங்கன்னா theta double dot plus g by l into theta equal to 0 அப்படின்னு வரும். இந்த ஈக்குவேஷன் நம்மளுடைய ஒரு வெல் நோன் ஈக்குவேஷன், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். சிம்பிள் ஹார்மோனிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியுமா? எனிஒன்? Sir, x double dot plus omega squared x equal to 0, sir. Double dot plus Omega square x equal to 0. So அதே ஃபார்முக்கு இது வந்துருச்சு. அதனால நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? சிம்பிள் பெண்டுலம் எக்ஸிக்யூட்ஸ் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஓகே, அடுத்து இந்த ஒமேகா ஸ்கொயருக்கு ஈக்குவலண்டா இங்கயா? So omega is equal to root of g by l. Okay, அடுத்து ஒன்ஸ் உங்களுக்கு இந்த வேல்யூ எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க வரிசையா ரெண்டு வேல்யூவா கண்டுபிடிச்சிடலாம். ஒன்னு இதோடைய டைம் பீரியட், அடுத்தது frequency. டைம் பீரியடுக்கான ஃபார்முலா t is equal to 1 by f, sir. in terms of omega 2 pi by omega. Okay, so t is equal to 2 pi by omega. அப்ப அதுல இருந்து நம்ம என்ன எழுதலாம்னா 2 pi into root of l by g. Okay, so this is what the time period. அடுத்தது frequency அப்படின்னா ஒன்னு n ன்னு சொல்லலாம், இல்லனா f ன்னு வச்சுக்கோங்க, which is equal to 1 by t. So 1 by 2 pi to root of g by l. ஓகேவா? சரி, இப்ப நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை மட்டுமே சில சமயங்கள்ல கேட்டிருக்காங்க. டைம் பீரியட் என்ன, சிம்பிள் பெண்டுலத்துக்கான டைம் பீரியடுக்கான எக்ஸ்பிரஷன் என்ன?
t is equal to 2 pi into root of L by G. Okay. இப்போ இதுல இருந்து இன்னொரு சைடு கொஸ்டினா கேட்கணும்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு பெண்டுலம் இருக்கு. இந்த பெண்டுலத்தை நான் எர்த்தோட சர்ஃபேஸ்ல வச்சு ஒரு டைம் பீரியட கண்டுபிடிக்கிறேன். அதை நான் T1ன்னு வச்சுக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த கொஸ்டின். எர்த்தோட சர்ஃபேஸ்ல வச்சு நம்ம லேப்ல நினைச்சுக்கோங்க. நம்ம லேப்ல வச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பாக்குறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு டைம் பீரியட் கிடைக்குது. அது T1. அடுத்து என்ன பண்றீங்கன்னா அதே பெண்டுலத்தை பூமியோட கொஞ்சம் ஆழத்துல வச்சு சேம் அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பாக்குறீங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு T2 அப்படின்னு ஒரு டைம் பீரியட் கிடைக்கும். கொஸ்டின் என்னன்னா T1 and T2 கம்பேர் பண்ணீங்கன்னா எது ஹையர் வேல்யூ? I'll give you the option. ஒண்ணு இப்படி இருக்கணும், இல்லைன்னா இப்படி இருக்கணும். மூணாவது ஒரு ஆப்ஷன் this one. இது ஒரு நல்ல கேள்வி. கொஸ்டினை புரிஞ்சுக்க முடிஞ்சதா? T1 is greater than of T2. T1. Greater than of T2. So first option. So T1 is greater than T2 அப்படிங்கிறது உங்களுடைய சாய்ஸ். ஓகே, எர்த்தோட ஆழத்துக்கு போக போக கிராவிட்டி என்ன ஆகும்? இந்த G உடைய வேல்யூ என்ன ஆகும்? Decrease, sir. டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் ஆச்சுன்னா வேல்யூ என்ன இருக்கணும்? Increase ஆயிருக்கும் sir. Option B, sir. So option B is the correct one. இங்க நமக்கு டக்குன்னு வர்ற ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்னவா இருக்கலாம்னா நம்ம எர்த்தோட ஆழத்தை நோக்கி போக போக G வேல்யூ கூடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மேபி தோணி இருக்கலாம். பட் ஆக்சுவலி சர்ஃபேஸ்ல தான் எர்த் கிராவிட்டி கூட இருக்கும். அதாவது G உடைய வேல்யூ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிங்கிறது கூட இருக்கும். நீங்க உள்ள போக 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 G யோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே போகும். ஓகே, சோ இது ஒரு நல்ல கொஸ்டின். ப்ராபப்லி இந்த சிஸ்டம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு சிஸ்டம் மட்டும் பார்த்துடலாம். அது ரிலேட்டடா ஒரு நல்ல கொஸ்டின் ஒன்று 2017ல கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு சிஸ்டம், புள்ளி சிஸ்டம். அட்வான்ஸ் மெஷின். கிணத்துல தண்ணி இறைக்கிறது தான் இந்த மெஷின். So simply we are having a புள்ளி. இதுல இருந்து 2 மாச தொங்க விட்டுருக்கீங்க. M1 M2. இந்த சிஸ்டத்துக்கு கொஞ்சம் சீக்கிரமா பார்த்தோம்னா, இப்ப இந்த சிஸ்டத்துக்கு எப்படி நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதுறது? இனிஷியலா இந்த மொத்த ஸ்ட்ரிங்கோடைய லென்த்தை நம்ம L அப்படின்னு எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் மாஸ் எவ்வளவு தூரம் டிஸ்பிளேஸ் ஆயிருக்குன்னா எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அப்ப அடுத்தது L மைனஸ் எக்ஸ் அளவுக்கு டிஸ்பிளேஸ் ஆயிருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் S1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், செகண்ட் S2 இஸ் ஈக்குவல் டு L மைனஸ் எக்ஸ், S1 டாட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டாட், S2 டாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டா கைனடிக் எனர்ஜி எழுதணும்னா கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் M1 டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் வரணும். ஸோ S1 டாட் அதுக்கு பதிலா எக்ஸ் டாட் ஸ்கொயர் பிளஸ் ஹாஃப் M2 into minus x dot square. So you will get of M1 plus M2 into x dot square. அடுத்தது பொட்டன்ஷியல். ஸோ பொட்டன்ஷியலை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலையுமே ஆக்ட் ஆக போறது mg. ஸோ மைனஸ் mg x minus mg into L minus x. டவுன்வர்ட் ஃபோர்ஸ். ஸோ நான் மைனஸ் சைன் போட்டிருக்கேன். அவ்வளவுதான். லெக்ராஞ்சியனுக்கு தேவையான ரெண்டையுமே எழுதியாச்சு. ஸோ ஸ்ட்ரைட்டா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். L is equal to half M1, சாரி இது M1 இது M2.
So m1 plus m2 into x dot square plus m1 gx plus m2 gl minus m2 gx. ஓகேவா? இப்ப இதுல ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் எது? QI எது? வேரியபிள் தான் இருக்கு, ஆப்வியஸ் x. அப்ப நம்ம முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? dou L by dou x நம்மளோட கேஸ்ல dou L by dou x is equal to simply m1 minus m2 into g. ஓகே, அதே மாதிரி dou L by dou x dot கண்டுபிடிச்சீங்கன்னா m1 plus m2 into x dot Lagrangian equation of motion ல substitute பண்ணீங்கன்னா finally m1 plus m2 into x double dot minus m1 minus m2 into g equal to 0 ன்னு வரும். and இதை reduce பண்ணி x double dot is equal to m1 minus m2 divided by into g அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஆக்சுவலி இந்த கிளாஸோட பிகினிங்ல நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தேன். நம்ம எந்த டைனமிக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது எல்லாமே கடைசியில எந்த ஈக்குவேஷனுக்கு போய் தான் நிற்கும் அப்படின்னா f is equal to ma அப்படிங்கிற ஃபார்ம்ல தான் நிற்கும். அதுதான் நம்மளுடைய மெயின் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லனா. இதுல இந்த a அப்படிங்கிறது ஆக்சலரேஷன். எந்த ஒரு சிஸ்டம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாலும் சரி, ஆக்சலரேஷனுக்கு தான் நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுதி வச்சிருக்கோம். ஸோ எக்ஸ் டபுள் டாட் அப்படிங்கிறது இட் டினோட்ஸ் ஆக்சலரேஷன். ஓகே, ஸோ இந்த ரெண்டு சிஸ்டத்தோட நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிளானது தான். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்ன அப்படின்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் நோ வி ஹேவ் derived this theta double dot plus g by l sin theta equal to 0. So இந்த சிஸ்டத்துக்கான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A. ஓகே, அண்ட் இது ரிலேட்டடா வேற என்ன கேட்கலாம் அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். L is equal to half m x dot இது half m x dot square minus half k x square. இது எதோடைய லெக்ராஞ்சியன் அப்படின்னா சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். ஹார்மோனிக் ஆசிலேட்டர்னா வேற ஒன்றும் இல்ல, ஸ்ப்ரிங் அண்ட் மாஸ் சிஸ்டம். ஒரு ஸ்ப்ரிங் அண்ட் ஒரு மாஸ். k அப்படிங்கறது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். சோ அதான் இங்க இருக்கு, half k x square. ஓகே, இப்ப இதோடைய ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இதை நீங்க டெரைவ் பண்ணி பாத்தீங்கன்னா ஆன்சர் என்னன்னு தெரியுமா? D. Option D. ஆப்ஷன் Option D. C. D. Option C. D. 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 Fourth Okay. option. C, sir. Okay. Okay. We'll try this. ரொம்ப சிம்பிளானது தான். dou L by முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? dou L by dou x. So dou L by dou equal to minus kx. கரெக்டா? அடுத்தது dou L by dou x dot, which is nothing but m x dot. Okay,
ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இப்ப m x டபுள் டாட்னு வந்துருமா, மைனஸ் ஆஃப் மைனஸ் kx ஈக்குவல் டு 0. ஸோ இது mx double dot plus kx equal to 0. Okay, so the ultimate answer is option A. I'm sorry. C sir. C. Option C. ஓகேவா? இதுல இருந்து இன்னொரு ஃபாலோ அப் கொஸ்டின் இருக்கு, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஜஸ்ட் இப்போதைக்கு இந்த ஈக்குவேஷனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இப்பதான் நம்ம டிரைவ் பண்ணதுதான். acceleration of a mass in Edwards mission is Option B, sir. option B. இப்ப அடுத்தது ஒரு நல்ல கொஸ்டின். ஒரு அட்வர்ட் கருவியில் ஒரு தொங்கும் நிறை மற்றொன்றை விட 4 மடங்கு அதிகம். அதன் முடுக்கம் என்ன? இதான் கேள்வி. சோ எக்ஸ் டாட்டா தான் கேட்டிருக்காங்க. ஐம் சாரி, எக்ஸ் டபுள் டாட்டா தான் கேட்டிருக்காங்க. பட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2 மாஸ் நம்ம அந்த அட்வர்ட்ஸ் மிஷின்ல யூஸ் பண்ணியிருந்தோம். ஓகேவா? இதுல ஒரு மாஸ் இன்னொரு மாஸை விட 4 மடங்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சலரேஷனுக்கு நம்ம ஃபார்முலா தெரியும். This is what the case. Okay, and clue படி பார்த்தோம்னா ஒரு மாஸ் இன்னொரு மாஸை விட 4 மடங்கு அதிகம்னா, so 1 4 times of m and இன்னொன்னு m, okay, divided by 4m. Sir, answer C. Yes. So option C. இது ஒரு நல்ல அப்ளிகேஷன் கொஸ்டின். உங்களுக்கு ஒன்ஸ் இதுக்கு இந்த ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க இதை ஈஸியா பண்ணிட முடியும். நெக்ஸ்ட், இப்போ இந்த கொஸ்டின்ஸ்க்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபார் த சிஸ்டம் டிஸ்கிரைப்டு பை த லெக்ராஞ்சியன், ஒரு லெக்ராஞ்சியனை கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டா. இப்ப இதுல கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ்ல எது பெஸ்டான சாய்ஸா இருக்கும்? எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் சைக்ளிக், ஒய் அண்ட் இசட் ஆர் சைக்ளிக், எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் சைக்ளிக், ஃபைனலி இசட் இஸ் சைக்ளிக். Option C, sir. X and Y are cyclic. ஆப்ஷன் சி. சி அப்படிங்கிறது கரெக்ட். எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் சைக்ளிக். ஸோ ஆக்சுவலி நீங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னா டோ எல் பை டோ எக்ஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அண்ட் டோ எல் பை டோ ஒய் அண்ட் டோ எல் பை டோ இசட். இதுல எதெல்லாம் 0 வருதோ கரஸ்பாண்டிங்கா அந்த ஆன்சரை சொல்லியிருப்பீங்க இல்லையா? நான் இன்னொரு லெக்ராஞ்சியன் கொடுக்குறேன். இதுதான் லெக்ராஞ்சியன். இப்ப இந்த லெக்ராஞ்சியன்ல எது சைக்ளிக் கோஆர்டினேட்? Theta and phi, sir. Sir, pi. தீட்டா அண்ட் ஃபை இல்ல ஃபை மட்டுமா? Pi Phi, மட்டும் sir. sir. Phi Pi மட்டும். மட்டும். Phi மட்டும், sir. ஃபை மட்டும் அப்படிங்கிறது கரெக்ட். ஃபை மட்டும் அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட் சாய்ஸ். நீங்க எப்படி இதை கண்டுபிடிச்சிருந்திருப்பீங்கன்னா, சைக்கிள் கோஆர்டினேட் கண்டுபிடிக்கிறது டெக்னிக்கலி ரொம்ப சிம்பிள். முதல்ல லெக்ராஞ்சியன்ல எதுல எல்லாம் டாட் இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். எதுக்கெல்லாம் டாட் இருக்கோ அது எல்லாமே ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ். ஸோ இங்க நம்மளுடைய கேஸ்ல ஆருக்கு டாட் இருக்கு, தீட்டாவுக்கும் டாட் இருக்கு, ஃபைவ்க்கும் டாட் இருக்கு.
அப்ப இது எல்லாமே ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ். இதுல எது சைக்கிளிக்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றது? பார்த்ததுமே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த டாட் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அசோசியேட்டடா டாட் இல்லாத குவான்டிட்டி இருக்கணும். சோ ஆர் டாட் தீட்டா ஃபை டாட் இருக்குதுன்னா இதுக்கு கரஸ்பாண்டிங்கா ஆர் இருக்கணும், தீட்டா இருக்கணும், ஃபை இருக்கணும். அது இல்லைன்னா தட் பிகம் சைக்கிளிக். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஆர் டாட் இருக்கு, அப்ப ஆர் அல்லது ஆர் ஸ்கொயர் இருந்திருக்கணும். சோ ஆர் ஸ்கொயர் இஸ் பிரசன்ட், அப்ப அது கண்டிப்பா சைக்கிளிக் கிடையாது. அடுத்தது தீட்டா டாட் இருக்கு, தீட்டா அப்படின்ற டேர்ம் இருந்ததுன்னா ஓகே. சோ இங்க இருக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா, அப்ப இதுவும் சைக்கிளிக் கிடையாது. ஃபைனலி ஃபை டாட் அப்படின்னு ஒரு நோட்டேஷன் இருக்கு, ஆனா இந்த ஈக்குவேஷன்ல ஃபை அப்படிங்கிறதே இல்ல. சோ ஃபை மட்டும் தான் சைக்கிளிக். சூப்பர். Next, the generalized coordinate used to describe the motion of a simple pendulum of length L and angular induction theta is theta sir. மட்டும்தான். ஓகே, அப்ப பெண்டுலத்துக்கு எத்தனை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கு? 1. அந்த ஒன்னதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் அப்படின்னு சொல்றோம். இது ப்ராபபிலி பார்த்ததும் ஆன்சர் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இன் போலார் கோஆர்டினேட்ஸ் r, 5 kinetic energy can be written as Option C, sir. r dot square plus r square 5 square theta. Yes, so option C. Okay. இது கொஞ்சம் கவனிச்சு பண்ண வேண்டிய ஒரு கொஸ்டின், பட் விச் இஸ் a beautiful கொஸ்டின். நம்மளோட மேக்ஸோட பிஜிடிஆர்பில ஒன்ஸ் கேட்ட ஒரு கொஸ்டின். மேக்ஸுக்கும் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னு ஒரு யூனிட் இருக்கும். ஸோ அந்த இதுல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இது. Lagrangian of a particle is given. ஓகேவா? அப்ப இதை நம்ம முதல்ல கவனிக்க வேண்டியது இதுல என்னென்ன சைக்கிளிக் கோஆர்டினேட்ஸ் இருக்கு, சாரி என்னென்ன ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் இருக்கு? X and Y. சூப்பர். and y. அப்ப நான் இதுக்கு எத்தனை ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுத முடியும்? 2. 2. இந்த 2ல ஒன்னு இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருக்கும், இன்னொன்னு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல இருக்கும். கரெக்டா? சோ ஒன்னு மேபி எக்ஸ் டபுள் டாட்னு இருக்கும், இன்னொன்னு மேபி ஒய் டபுள் டாட்னு இருக்கும். வாட் எவர் இட் இஸ், ஒரு ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ், இன்னொரு ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய். சரியா? ஈக்குவேஷனை பாருங்களேன், அதாவது உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸை பாருங்களேன், எல்லாமே ஒன் அண்ட் ஒன்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்றது? இது ஒரு நல்ல கொஸ்டின். சோ ஃபர்ஸ்ட் யூசுவலா நம்ம ஸ்டார்ட் பண்ற அதே ப்ரொசீஜர் படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் எக்ஸ். சோ டோ எல் பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்தது டோ எல் பை டோ எக்ஸ் டாட் கண்டுபிடிக்கணும். இதே ப்ரொசீஜரை ஃபார் ஒய்க்கு பண்றீங்க. ஸோ டோ எல் பை டோ ஒய், அடுத்தது டோ எல் பை டோ ஒய். ஷால் வி டூ? பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் டோ எல் பை டோ எக்ஸ் கண்டுபிடிப்போமா? என்ன வந்திருக்கும்? மைனஸ் ஆஃப் எக்ஸை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா பிளஸ் y dot மட்டும் y டாட் மட்டும் வரும். குட் ஒன். அடுத்தது டோ எல் பை டோ எக்ஸ் டாட். x dot plus y dot square பிளஸ் y டாட் ஸ்கொயர் எதுக்கு வருது?
இந்த minus Minus y by 2, minus sir. 1 மைனஸ் Y by 2. 1 by 2 y பை டூ second term. மைனஸ் ஒய் பை டூ அப்படிங்கிறது கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இதை முதல்ல நம்ம டீல் பண்ணிடலாம். இதுக்கு லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் எழுதுனீங்கன்னா that will give you x double dot minus y dot by 2 minus of ஒரு நிமிஷம் இது எழுதுனீங்கன்னா x double dot minus y dot by 2 again ஒரு minus y dot by 2 equal to 0. So x double dot minus y dot equal to 0. So this is our first equation. அதே மாதிரி இந்த பக்கம் வந்தீங்கன்னா dou L by dou y will give you minus half x dot and dou L by dou y dot எடுத்தீங்கன்னா y dot யூஸ் பண்ணீங்கன்னா பிளஸ் half X, sir. x. சூப்பர். இதுக்கும் அதே மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதலாம். Y double dot plus X dot equal to 0, sir. எஸ் y double dot plus x dot equal to 0 அப்படின்னு வரும். ஓகே, சோ நம்ம கிட்ட நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. ரெண்டுமே ஒன்னு இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படிங்கிற ஃபார்முக்கு வந்துருச்சு. அதாவது எக்ஸ் டபுள் டாட் அண்ட் ஒய் டபுள் டாட் அப்படிங்கிற ஃபார்முக்கு வந்துருச்சு. ஆனா என்னுடைய ஆப்ஷன்ஸ் நான் அனலைஸ் பண்ணும்போது எல்லாமே ஒன்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருக்கு. அப்ப ஏதாவது ஒரு மேனிபுலேஷன்ல ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பைன் பண்ணி ஒரே ஈக்குவேஷனா மாத்தணும். திஸ் இஸ் அவர் அப்ஜெக்டிவ். இப்ப நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம்னா முதல்ல இந்த ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கங்க. ஈக்குவேஷன் 1 ஒன் மோர் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இப்ப எக்ஸ் ட்ரிபிள் டாட் மைனஸ் ஒய் டபுள் டாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு ஒய் டபுள் டாட் இருக்கு. ஸோ ஒய் டபுள் டாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் டாட். இதை நம்ம ஈக்குவேஷன் 3 and 4ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 4 3ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. So what you will get is x triple dot plus x dot equal to 0. இது d cube x by dt cube plus dx by dt equal to 0 எழுதலாம்ல. So our option is D. D sir. ஓகேவா? இது ஒரு நல்ல கொஸ்டின், நல்ல ஒரு அப்ளிகேஷன் கொஸ்டின். சோ நம்ம ஃபர்ஸ்ட் எதை கவனிக்கிறோம், கொடுக்குற லெக்ராஞ்சியன்ல எதெல்லாம் கோஆர்டினேட்ஸ்ங்கிறத முதல்ல எடுக்கிறீங்க. அதை எடுத்த மொமெண்ட்ல அடுத்து நீங்க கவனிக்க வேண்டியது ஆப்ஷன்ஸ் என்னவா இருக்கு, ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி நான் இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணலாம், அவ்வளவுதான். Next are some easy questions. Hamiltonian variational principle states that for L is equal to T minus V, இந்த ஆப்ஷன்ஸ்ல எது பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும் அப்படின்னு பாருங்க. கிளாஸ் நம்ம ஸ்டார்டிங்ல பேசினது Option C, sir. Option C. Actually variational principle அப்படிங்கிற கான்செப்ட் எக்ஸ்ட்ரீமம் அப்படிங்கறத தான் பேசுது. Okay? And we know that L Lagrangian is a function of generalized coordinate, generalized velocity and time. Okay, so with the time t1 to t2 it must be extremum. அதே ஸ்டேட்மெண்ட் தான் மறுபடியும் ஹாமில்டன்ஸ் பிரின்சிபிள். இதுல சியா டியா? C. C. C, sir. சோ உள்ள இங்க டீன்னு இருந்ததுன்னா
வெளியில டிடி அப்படிங்கிற டேர்ம் இருக்கணும். அதே மாதிரி இங்க ஈஸியா 1 and 2ன்னு கொடுத்துட்டாங்க. ஒருவேளை இந்த டி அப்படின்னு கொடுக்கும்போது இதுல P1 P2 அப்படின்னும் இங்க X1 X2ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க அதையும் சேர்த்து கன்சிடர் பண்ணிக்கணும். Okay, this is our today's final question. புரிஞ்சா இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ண பாருங்க. The Lagrangian L is given. ஆல்ரெடி Lagrangian நம்ம டீல் பண்ணிருக்கோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இது சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டரோடது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுல என்ன கேக்குறாங்க, எக்ஸ் டபுள் டாட்டுக்கும் எக்ஸுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல எதுவா இருக்கும்? இன்னைக்கு கிளாஸ்ல சர்க்கிள். எதனால இந்த கெஸ் வருது உங்களுக்கு சர்க்கிள்? Any reason or just a guess? ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு நம்ம செகண்ட் கொஸ்டினாவே ஐ திங்க் இதுதான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். இத பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு. இப்ப இதை எடுத்துக்கோங்க, mx டபுள் டாட் பிளஸ் kx ஈக்குவல் டு 0. So again I'm writing the same thing, mx double dot plus kx equal to 0 அப்படின்னா இதை நம்ம இப்படி எழுதலாமா? x double dot is equal to minus k by m into x ன்னு எழுதலாமா? இது நமக்கு பார்க்கிறதுக்கு y equals mx மாதிரி இருக்கா? Straight line equation. Sorry? Straight line equation. Straight line equations. It is a simple straight line equation with a negative slope. அவ்வளவுதான். So option okay. ஒருவேளை நான் இதே கொஸ்டின்ல x dot versus x கேட்டிருந்தேன்னா இப்ப ஆன்சர் என்ன வந்திருக்கும்? சேம் கொஸ்டின் x dot versus x ன்னு கேட்டிருந்தா இப்ப ஆன்சர் என்ன வந்திருக்கும்? Parabola. This forms an ellipse. இது எதோட ஈக்குவேஷன் நான் சொல்லியிருந்தேன்? எந்த சிஸ்டத்தோட ஈக்குவேஷன்? Simple harmonic motion. Simple harmonic oscillator. Okay, simple harmonic oscillatorக்கு நீங்க ஃபேஸ் ஸ்பேஸ் வரைஞ்சு பாத்தீங்கன்னா that will form like this. Just இதே ஈக்குவேஷன் எடுத்துக்கங்க, ரெடியூஸ் பண்ணீங்கன்னா அது எலிப்ஸ் உடைய ஃபார்மேட்டுக்கு வந்துரும். ஓகே, எலிப்ஸ் உடைய ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சுன்னா அது என்ன கன்ஃபார்ம் பண்ணுது? தட் ஃபார்ம்ஸ் திஸ் ஒன். ஓகே, சோ இதுக்குள்ள இருந்து நம்ம ரெண்டு விதமான எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். முடிஞ்சா நீங்க இதை ட்ரை கூட பண்ணி பாருங்க. இது எப்படி இதுல இருந்து எலிப்ஸுக்கான ஈக்குவேஷன் வருது அப்படிங்கறத ட்ரை பண்ணி பாருங்க. இன்ஃபேக்ட் அது நம்மளுடைய புக்லயே இருக்கும். ஹார்மோனிக் ஆசிலேட்டர், அந்த ஹார்மோனிக் ஆசிலேட்டருடைய டிஸ்கஷன் செக்ஷன்லயே பாத்தீங்கன்னா that will forms an ellipse அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இந்த எலிப்ஸ் உடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான், இன்னொரு வெர்ஷன் தான் சர்க்கிள். சோ இதுல இருந்து நீங்க இப்படியும் போட்டுக்கலாம். ஆனா சிம்பிள் ஆசிலேட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை ஆக்சுவலா ஃபார்ம் பண்றது எலிப்ஸ் தான். சோ இதோட நான் இன்னைக்கு கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்கா? வீடியோ சென்ட் பண்ணிடுங்க சார். ஓகே சார், நான் சார்ட்ட கம்யூனிகேட் பண்ணிடுறேன். ப்ராபப்லி ஹி வில் சென்ட். ஓகே.
ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். Thank you. Thank you, sir. Thank you, sir. தேங்க்யூ. Thank you, sir. தேங்க்யூ. Thank you.